Hello guys, welcome to Trip to X. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல motovlogging and adventure riding சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரப்போகுது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி DJI OSMO ஆக்ஷன் கேமரா வந்து ஆர்டர் போட்டுருந்தோம். ஸோ அதோட அன்பாக்ஸ் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்க. இன்னைக்கு அதோட அக்சசரிஸ் கிட் வந்து வந்திருக்கு. இது வந்து என்ன பிராண்ட்னா Adofys 49 பேக் உள்ள ஒரு அக்சசரிஸ் கிட் பண்டில் இது. ஸோ இதோட அன்பாக்ஸ் வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் 2-3 பேக்கு சேர்ந்து வந்துடும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். இன்றைக்கி வெறும் அக்சசரிஸ் கிட்டு மட்டும் தான் வந்திருக்கு. இதோட அடாப்டரு அண்ட் மைக் செட் இன்றைக்கே வந்திருக்கும். ஸோ அதோட டெஸ்ட் வீடியோ எல்லாமே இன்றைக்கி போட்டலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தா இன்றைக்கி வெறும் அக்சசரிஸ் மட்டும்தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஒரு 1 or 2 டேஸில் வந்து பேலன்ஸ் திங்ஸும் வந்துடும். அது வந்தோடனே அதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு தனியாக போடுறேன். நல்லாயிருக்கு ஆக்சுவலாக, ஓரளவு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஆர்டர் பண்ணி வச்சிடலாம். பேகு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நான் கூட பயந்தேன், ஏன்னா அது Adofys பிராண்டு. ஆக்சுவலாக ஆர்டர் போடுறப்போ நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் போட்டேன், எந்தளவு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் இருந்துச்சு. பேகே வந்து ஆக்சுவலாக நல்லா குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வரிசையாக பார்ப்போம். ஓகே கைஸ், இதெல்லாம் தான் இப்போது இந்த பேக்கில் வந்திருக்கு. இதெல்லாம் ஓவரால் திங்ஸ் வந்து நான் ஒன்றா ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இதுக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ணுற கிட்டு இது. ஆக்சுவலாக இது நம்ம தண்ணிக்குள்ளே உள்ளே போய் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ தவறி கையிலேருந்து கேமரா மிஸ் ஆகுது, கீழே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து இது தண்ணிக்குள்ளே வந்து உள்ளே போய் முழுகிறது கேமரா. இது இருந்துச்சுன்னா இது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வேக்கமாக இருக்கிறனால டக்குன்னு மேலே தண்ணியை விட்டு மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது அந்த சேஃப்டிக்காண்டி இது யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பேக் போடுறோம்ல, ஷோல்டர் பேக்கு. ஸோ அந்த பேக்கில் வந்து நம்ம தோள்பட்டைக்கிட்ட 2 சைடும் வந்து அந்த இது வரும் பார்த்திங்களா, நம்ம தோள்பட்டையில் மாட்டிக்கிறது. ஸோ அதில் வந்து இதை கிளிப் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ராப்பில் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நட்ட கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஃபோக்கஸில் எடுக்கிறதுக்காண்டி. இது வந்து நம்ம கையில் கட்டிக்கிறது ரிஸ்ட் ஸ்ட்ராப்பு. இது இந்த மாதிரி கையில் கட்டிக்கிட்டு எடுக்கிற மாதிரி நம்ம ரன்னிங்கில் போகும்போது, ஏதாவது ஸ்கீயிங் போகும்போது, இல்லைனா பைக்கில் போகும்போது இது மாதிரி பர்பஸ்க்கு இதை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஹெட் பேண்டு, தலையில் மாட்டிக்கிட்டு எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டைப்பு இது தலையில் மாட்டிக்கிட்டு எடுக்கிறது. இது அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து செக்ஷன் கப்போட கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி பர்பஸ்னால் நம்ம ஒரு கிளாஸில், ஒரு மிரரில், ஒரு இடத்துல வந்து இதை மாட்டிக்கலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கார் டேஷ்போர்டில் வச்சு எடுக்கிறவங்களுக்கு, காரோட முன்னாடி விண்ட்ஷீல்டில் மாட்டி எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதோட எக்ஸ்டென்ஷன் மவுண்ட்டு தான், கிளாம்ப் மாதிரி சின்னது. நம்ம ஹெல்மெட்டில் நிறைய இடத்துல மாட்டிக்கிற மாதிரி உள்ளது. இது அதோட அட்ஹெசிவ் ஸ்டிக்கர். இது வந்து 3M பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு சேஃப்டி ஐட்டம். இது ஆக்சுவலாக இது என்ன பர்பஸ்னால், இந்த ரோப்பை வந்து இதில் நாட் போட்டுட்டு நம்ம எங்கேயாவது ஒரு காரில் இல்லை எங்கேயாவது அவுட்டோரில் வச்சு எடுக்கிறோம், வெளியில் காருக்கு வெளியில் கண்ணாடிக்கு வெளியில் ஒட்டிக்கிட்டு எடுக்கிறோம், ரன்னிங்கில் போகும்போது எடுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து கேமரா வந்து ஒரு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த இதுவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டிவ் காண்டி இதோட ஸ்டிக்கரை வந்து பக்கத்தில் ஒட்டிட்டு, ஸோ இந்த ரோப்பை வந்து இதில் கட்டிட்டு இன்னொரு ஜாயிண்ட்டை வந்து நம்மளோட கேமராலேயோ இல்லை இந்த கிளாம்ப்லேயோ வந்து கட்டிட்டோம்னா சப்போஸ் அதை எடுத்துக்கிட்டாலும் இது கம் வந்து விட்டுறாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காண்டி உள்ளது இது. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு ஸ்க்ரூவும் இந்த ஜாயின்ஸோட எல்லா ஜாயின்ஸுக்கும் வந்து செட் ஆகிற மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு மோனோபாட் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவு லென்த்து டீசெண்டான லென்த்தாக தான் இருக்குது, போதுமான அளவுக்கு நம்ம செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி. இது நம்ம நார்மலாக நடந்து போகிறப்போ, வ்ளாகிங் பண்ணுறப்போ, நம்மளோட சுற்றின ஒரு யாரோ மேக் ஷாட் மாதிரி எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஷாட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக குவாலிட்டியாக தான் இருக்குது, போதுமான அளவுக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாயிண்ட். இது வந்து ஜே ஹுக், இது தெரியும், மோஸ்ட்லி எல்லா மோட்டோவ்ளாகருமே யூஸ் பண்ணுற ஒரு ஹுக் இது. ஹெல்மெட்டில் வந்து நார்மலாக ஃப்ளாட்டாக உள்ள ஜாயிண்ட்டை வந்து டேரெக்டாக போட்டிங்கன்னா ரொம்ப நம்ம ஹெல்மெட் ஃபேஸுக்கு வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்கும். ஸோ நம்ம நேராக வந்து ரோட்டை பார்க்குற மாதிரி கேமரா வைக்க முடியாது. ஸோ இந்த ஜே ஹுக் வச்சோம்னா கொஞ்சம் கீழே போயிட்டு இப்படி கொஞ்சம் எம்போஸ் பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம இது ஹெல்மெட்லாம் இடிக்காது, நம்ம வியூவும் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லோரும் இந்த ஜே ஹுக் யூஸ் பண்ணுவாங்க ஹெல்மெட் மவுண்ட்டுக்கு. நான் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் இது எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நான் அது வீடியோலேயே உங்களுக்கு நான் தனியாக காமிக்கிறேன், ஓகேவா. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன், ஒரு
ஏதாவது ஒரு ஜாயின் போடுறப்போ இன்னும் கொஞ்சம் ஹைட்டு பத்தல கொஞ்சம் சைடில் கொண்டு போகணும் அப்படின்னா இது வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி. இது ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லைனா அது ஆக்சுவல் பர்பஸ் வந்து இந்த மோனோ போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து மாட்டிக்கிற மாதிரி. இதில் ஸ்க்ரூ பண்ணி மாட்டிட்டு இதில் வந்து கேமரா ஃபிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இது நம்ம நார்மலாக நீங்கள் ட்ரைபேட் வச்சுருக்கீங்கன்னா ட்ரைபேட்லேயே மாட்டிக்கலாம். இந்த மாதிரி மோனோ போட் வச்சுருக்கீங்கன்னா அதிலே மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு. இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக இதில் இப்போ இந்த கார் டேஷ்போர்டில் மாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் டேரெக்டாக நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கிளிப்பை வந்து இதில் மாட்டிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இதை நிறைய இதுக்கு மாற்றிக்கலாம். நம்ம செஸ்ட்டுக்கு போடுற இந்த ஸ்ட்ராப்லேருந்து ரிஸ்ட் ஸ்ட்ராப்பு, செஸ்ட் மவுண்ட்டு, ஹெட் மவுண்ட்டு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், எக்ஸ்டென்ஷன் தான். இது டபுள் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போய்ட்டு சைடில் அப்படி வளைச்சி இங்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் செட் பண்ணுறோன்னா ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்டில் பார் மவுண்ட்டு. நம்ம ஸ்டேரிங் ஹேண்டில் பாரு இல்லைனா எனிவேர் நீங்கள் ஒரு ரவுண்டாக ஒரு ராடு ஒன்று போகுதுன்னா அதை நீங்கள் எங்கே வேணாலும் இதை மாட்டிக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு இதை வெளியில் நட்டு எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே ராடுக்குள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி இதை ஹேண்டில் பார் தான் யூஸ் பண்ணுவாங்க. நானும் இதை ஹேண்டில் பார் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓவரால் பாக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ப்ராடக்ட் நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து பார்த்துட்டேன். ஸோ எல்லாமே ஓவரால் குவாலிட்டி. இந்த ரேட்டுக்கு வந்து ஆக்சுவலாக அது ஒர்த்து. நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் இப்போ செக் பண்ணி பாருங்கள். என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், அடுத்தடுத்த பொருள் நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் ஒவ்வொன்றா வரும். அதெல்லாம் வந்தோடனே தனித்தனியாக எல்லாத்தோட அன்பாக்ஸ் வீடியோ அதெல்லாம் என்னென்ன யூஸ்ஃபுல்லான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.